எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் உள்ள தேசம். அதிகாரம் 18. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகள் உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதிகள் அண்டைக்கு போங்கள். இந்த தேசம் பூமியிலே எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு வேத பண்டிதர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். இது எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் உள்ளது. எத்தியோப்பியாவில் கூஷ் நதிகள் பாய்கிறது. இந்த தேசம் ஒருவேளை எகிப்து தேசமாக இருக்கலாம் என்றும் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த அதிகாரத்தில் எகிப்தின் பாரத்தை பற்றி தனியாக சொல்லுகிறார். ஆகையினால் ஏசாயா இங்கு சொல்லுவது எகிப்தின் பாரமாயிராது. ஏசாயா இங்கு சொல்லுகிற தேசம் எத்தியோப்பிய தேசம் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்திற்கு தீராக்கா ராஜாவாக ஆட்சி புரிகிறான். இவன் யூதர்களை பாதுகாப்பதாக நினைத்தான். தன்னுடைய செட்டைகளின் நிழலில் யூதர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னான். இவனுடைய காலத்தில் அசீரியாவின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். அப்போது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய தீராக்கா தன்னோடு யுத்தம் பண்ண வருகிறான் என்று அசீரியாவின் ராஜா கேள்விப்படுகிறான். இதனால் அசீரியா ராஜாவின் கவனம் எருசலேமை விட்டு திரும்புகிறது. அவன் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விடுகிறான். தீராக்கா தன்னுடைய ஸ்தானாபதிகளை அசீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்புகிறான். அசீரியாவின் ராஜாவுக்கு குழப்பம் உண்டாகிறது. கர்த்தரே தம்முடைய ஜனங்களையும் தம்முடைய பரிசுத்த நகரத்தையும் தம்முடைய வல்லமையினால் பாதுகாக்கிறார். எத்தியோப்பியாவின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வராது. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியருக்கு விரோதமாக இந்த அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஏசாயா 17வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்களின் தொடர்ச்சியாக ஏசாயா 18வது அதிகாரம் எழுதப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வசனங்கள் அசீரியரின் சேனைக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியரின் சேனை அநேக ஜனங்களில் திரளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிறார்கள். பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிறார்கள். அசீரியாவின் சேனை மிகுந்த பலத்தோடு எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறார்கள். யூதா தேசத்திற்கு விரோதமாய் வருகிற அசீரியர் மீது ஏசாயா தேவனுடைய நியாய தீர்ப்பை முன்னறிவிக்கிறார். அசீரிய தேசம் ஐபிராத்து, டைகிரிஸ் ஆகிய நதிகளுக்கு அப்பால் உள்ளது. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் உள்ள தேசம் என்பது அசீரிய தேசத்தை குறிக்கும் என்றும் ஒரு வியாக்கியானம் உள்ளது. இந்த தேசம் நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறது. முற்றிலும் சிரைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஒருவேளை எத்தியோப்பியர்கள் அசீரியாவின் மீது இக்காலத்தில் யுத்தம் செய்திருக்கலாம், அல்லது அசீரியர்கள் யூதாவின் மீது யுத்தம் செய்திருக்கலாம். யுத்தம் பண்ணுகிறவர்கள் துவக்கம் முதலே கொடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நதிகளே அவர்களை பாழாக்கி போடுகிறது. அவர்கள் மிதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் வருகிற தேசம் முற்றிலும் சிரைக்கப்பட்டதாய் இருக்கிறது. அது பெலநடந்து போயிருக்கிறது. அது மிதிக்கப்பட்டதாகவும் நதிகளால் பாழாக்கப்பட்டதாகவும் பெலமிழந்து இருக்கிறது. யூதா தேசத்தார் இந்த தேசத்தை கர்த்தருடைய கிருபையினால் எளிதாக ஜெயித்து விடலாம். யூதர்கள் இந்த தேசத்தை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை என்னும் ஆறுதலான செய்தியை ஏசாயா சொல்லுகிறார். எத்தியோப்பியா தேசத்தை பற்றிய விவரம். நிழலிடும் செட்டைகள் உடையது. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் உள்ளது. கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிற தேசம். நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதுமான தேசம். துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்த தேசம். நதிகள் பாழாக்குகிறதுமான தேசம். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடைய தேசத்திற்கு ஐயோ! கர்த்தர் மலைகளின் மேல் கொடியேற்றுவார், எக்காலம் ஊதுவார். கர்த்தர் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வேலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் தம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து கண்ணோக்குவார். திராட்சை செடிகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும்.
அக்காலத்திலே ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும்.